தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/8/2024 திங்கட்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு 9:33 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், கோகுலாஷ்டமி. கண்ணபிரானை வழிபட்டு நம் கவலைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். காரிய வெற்றிக்கு கண்ணனை வழிபட வேண்டிய நாள். கண்ணதாசன் சொல்லுவார், எண்ணியது நடக்க கண்ணனை வழிபடுவோம் என்று சொல்லுவார். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல என்று எழுதியிருப்பார். பொதுவாக கண்ணன் வழிபாடு நம் கவலைகளை போக்குகின்ற வழிபாடு. இன்றைக்கு அது மட்டுமல்ல, கார்த்திகை விரதம், கந்தப்பெருமானையும் வழிபட வேண்டும். கண்ணபிரான் வழிபாடும் இன்று தேவை, கந்தப்பெருமான் வழிபாடும் நமக்கு தேவை. சரி, கண்ணனுக்கு எப்படி வழிபடுவதுன்னா, வீட்டு வாசலிலிருந்து வாசல்படியிலிருந்து கண்ணனுடைய பாதம் மாதிரி 2 பாதங்கள் வைத்துக்கொண்டே கோலம் போட்டுக்கொண்டு செல்வார்கள். பூஜை அறை வரை செல்வார்கள். கண்ணன் நடந்து வருவதாக ஒரு ஐதீகம். அனைத்து விதமான பழங்கள், இனிப்பு வகைகள், லட்டு, ஜிலேபி போன்றவைகள் எல்லாம் வைத்து கண்ணனுடைய உருவப்படம் அல்லது சின்ன சிற்பங்களை வைத்து வழிபடுவார்கள். கவிஞர் கண்ணதாசன் அழகாக கிருஷ்ண கவசம் என்று ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். ரொம்ப அற்புதமான பாடல். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அதில் வரும். இப்படிப்பட்ட கவசத்தை நீங்கள் படித்து கண்ணன் முன்னிலையில் படித்தா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளர்ச்சி அடையும். திருப்பதி ஆளும் திருமால் வருக, திருவரங்கத்து பெருமாள் வருக, கம்சன் கொடுமை களைந்தோய் வருக, காலனை வெல்ல கைவலி தருக, கோசலை என்ற குமரா வருக, கோதையின் மாலை கொண்டவன் வருகன்னு முதல்ல வருக வருகன்னு எழுதியிருப்பார். அதற்கு பின்னாட சொல்லுவார், பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல், மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல், இல்லை என்றொரு நாள் இல்லாமல், தொல்லை என்பது துளியும் இல்லாமல், தொற்றும் நோய்கள் பற்றி விடாமல், முதுமை துயரம் மூண்டு விடாமல், படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல், என்றும் 16 இளமையை வழங்கு, இப்பணி தொடர அற்புதம் காட்டு. இந்த பணி எப்பவும் தொடர்றதுக்கு உன்னுடைய அற்புதத்தை காட்டு. தளரா மேனியில் சக்தியை கூட்டு, தாய்போல் இருந்து சாதம் ஊட்டும்பார். தளரா மேனியில் சக்தியை கூட்டு, தாய்போல் இருந்து சாதம் ஊட்டு, வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார்க்கு என்னை உதாரணம் காட்டும்பார். அப்படி எடுத்துக்காட்டாக நம்ம வாழணும்னா கிருஷ்ணனை வழிபட வேண்டும். இன்றைக்கு கிருஷ்ணனை வழிபடுவது மிகச் சிறப்பான பலன் தரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு செவ்வாய் மிதுனத்துக்கு செல்கின்றார். இன்று முதல் 22/10/2024 வரை மிதுன ராசியிலே இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்திலே செவ்வாய், மீன ராசிக்கு அர்த்தாஷ்டம செவ்வாயாக வருகிறது, மிதுன ராசிக்கோ ஜென்ம செவ்வாயாக வருகிறது. அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் நடைபெறும் நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் முறையாக அமர்ந்திருப்பதனாலே இன்று உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, குரு சந்திர யோகம் செயல்படும். இன்றைக்கு நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். அதிகாலையிலேயே நல்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இன்று நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளும் நாள் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, இன்று ஜென்ம செவ்வாய் 6க்கு அதிபதி இருப்பதனாலே கடன் சுமை கொஞ்சம் கூடலாம், கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம், காசு பண புழக்கத்தில் கொஞ்சம் தடைகள் வரலாம். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சமாளிக்க வேண்டிய நாள் இந்த நாள். அதிகார பதவியில் உள்ளவர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம், கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் கடினம். இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் சனி இருக்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் அலைமோதும். பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்காது. இடமாற்றங்கள் செய்யலாமா, ஊர் மாற்றங்கள் செய்யலாமா, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய கெடுபிடி அதிகரிக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். பொதுவாக இன்று 2லே சூரியன் இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் இனம் புரியாத கவலை மேலோங்கும். எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதே நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து தனித்து இயங்க முற்படுவீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, சுக்கிரனோடு கேது இருக்கிறார். வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள். இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எது செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திருப்பங்கள் வரலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். போகும் இடங்களெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் காரியங்களை சாதித்துக் கொள்ள இயலாத சூழல் உருவாகலாம். விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். கனிந்த வாய்ப்புகள் கை நழுவி செல்கின்ற நாள். கவனமுடன் செயல்பட வேண்டிய நேரம்.
இந்த நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே எதையும் நீங்கள் திருப்தியாக செய்ய இயலாது. மனக்குமுறல்கள் அதிகரிக்கும். பக்கத்து வீட்டாரின் பகை மேலோங்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் இந்த நாளில் வழிபாடுகள் ஒன்றே உங்களுக்கு கை கொடுக்கும். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். கண்ணன் வழிபாடு உங்கள் காரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். குறு பார்வை இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொழிலிலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். அதே நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று நல்ல எதிர்பாராத சில திருப்பங்களும் வரப்போகிறது. புதியவர்களின் சந்திப்பும் அதனால் பொருளாதார விருத்தியும் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, காலை நேரத்திலேயே நீங்கள் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். இன்று 6ஆம் இடத்திலே குரு பகை உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. எனவே உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களும் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். 7லே விரையாதிபதி செவ்வாய் இருப்பதால் வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அதிகார வர்க்கத்தினரை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு கெடுபிடி அதிகரிக்கும். எனவே அவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். பொது வாழ்விலே புகழ் கூடும். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். 6லே செவ்வாய் இருப்பதால் உத்தியோக மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். வாக்குவாதத்தை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். வாக்குவாதத்தை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து வரலாம். போராடும் குணத்தை விட்டு புதுமை படைக்க நினைப்பவர்கள் எல்லாம் இன்று கவனமோடு நடந்து கொள்ள வேண்டும். பகல் இரவாக பாடுபட்டதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காது. 8லே கேது இருப்பதனாலே பயணங்கள் ஏற்படும், ஆனால் பலன் கிடைக்காது. அதே நேரத்தில் 2ல் ராகு. பொருளாதாரம் ஓரளவு சீராகும் என்றாலும் கூட விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்று கோகுலாஷ்டமி என்பதாலே கண்ணனை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7லே கேது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு புதியவர்கள் வந்து இணைவார்கள். வரவறிந்து செலவு செய்ய வழிவகை செய்து கொள்வீர்கள். நினைத்தது நிறைவேறி நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் இன்று கண்ணன் வழிபாடும் உங்களுக்கு தேவை. கந்தன் வழிபாடும் உங்களுக்கு தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.